திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பில் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றோம். 2023-2024 ஆண்டு மகத்தான பணிகளை செய்து மன நிறைவோடு செயலாளர் அறிக்கையை காணொளி வடிவத்தில் உங்கள் முன் வழங்குவதில் பெருமை அடைகின்றோம். வருடம் முழுவதும் தொடர் செயல்பாடுகளால் நமது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் துடிப்புடன் செயல்பட்டது, தொண்டுள்ளத்தோடு செயல்பட்டது, தோழமையோடு அனைவரையும் அரவணைத்து செயல்பட்டது என்று சொன்னால் அது மிகையல்ல. இந்த தருணத்தில் செயற்குழு, நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த 31/3/2023 அன்று நடைபெற்ற திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தின் புதிய நிர்வாகிகளாக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளால் புதிய சாதனையை படைப்போம் என்று அன்றே உறுதியேற்றோம். அதன்படி 2023-2024 ஆண்டு முழுமையும் எங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்திருந்தது. 2/4/2023 அன்று நாகப்பட்டினம் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பங்கேற்பு விழாவில் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 3/4/2023 அன்று நமது சங்க அலுவலகத்தில் 2023-2024 ஆண்டிற்குரிய புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 9/4/2023 அன்று பெருமாள்புரம் சோனியா கார்டனில் புதிய நிர்வாகிகளின் பணியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. தலைவராக பொறியாளர் எஸ் விஜயபாண்டி அவர்களும், செயலாளராக பொறியாளர் எஸ் வெங்கடேஷ் ஆகிய நானும், பொருளாளராக பொறியாளர் எஸ் துரைபாண்டி மற்றும் துணைத் தலைவர் 1, துணைத் தலைவர் 2, இணைச் செயலாளர் 1, இணைச் செயலாளர் 2, பொதுஜன தொடர்பாளர் 12 நிர்வாக குழு உறுப்பினர்கள் பணியேற்றனர். இந்த நிகழ்வில் மாநில கூட்டமைப்பின் மாநில தலைவர், உடனடி மாநில முன்னாள் தலைவர், முன்னாள் மாநில தலைவர்கள், மாநில துணைத் தலைவர் 1, அரசு பொறியியல் கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் சித்தார்த்தன், மண்டலம் 10 நிர்வாகிகள், நமது சங்கத்தின் பட்டய தலைவர், திருநெல்வேலி பில்டர்ஸ் ட்ரஸ்ட் முன்னாள் மேனேஜிங் ட்ரஸ்டி, பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 11/4/2023 அன்று கோபிச்செட்டிப்பாளையத்தின் புதிய நிர்வாகிகள் பங்கேற்பு விழாவில் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 18/4/2023 அன்று நமது சங்க அலுவலகத்தில் முதல் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. 20/4/2023 அன்று நியூ மைக்கா கம்பெனி சார்பில் முதலாவது தொழில்நுட்ப கருத்தரங்கம் நடைபெற்றது. 24/4/2023 அன்று ராஜபாளையம் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவில் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 25/4/2023 அன்று கட்டிட வரைபட அனுமதி பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை நீக்கும் வகையில் திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் செயற்பொறியாளரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்து சுமூக தீர்வு காணப்பட்டது. ஏப்ரல் மாதத்தில் நமது சங்க உறுப்பினர்களின் குடும்ப நிகழ்வுகளில் கலந்து கொண்டது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. அந்த வகையில் ஏப்ரல் 23ஆம் தேதி பொறியாளர் ஏ மூக்கையா அவர்களின் மகள் திருமண நிகழ்ச்சி, ஏப்ரல் 26ஆம் தேதி அன்று நடைபெற்ற பொறியாளர் ஏ ரித்திஷ், பொறியாளர் எஸ் ஜான் வெஸ்லின் சதீஷ் ஆகியோரின் திருமண நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மகிழ்ந்தோம். 3/5/2023 அன்று கன்னியாகுமரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் பங்கேற்று மகிழ்ந்தோம். 9/5/2023 அன்று 2வது நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. 18/5/2023 அன்று சிவகாசி மண்டல பொறியாளர்கள் அசோசியேஷன் மற்றும் நமது சங்கமும் இணைந்து மண்டலம் 10 நிர்வாக குழு கூட்டம்
குடும்ப நிகழ்ச்சி, பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. 30/5/2023 அன்று பேசியட் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மாநில கூட்டமைப்பின் பொதுக்குழு கூட்டம் காரைக்காலில் நடைபெற்ற போது அதில் பெருவாரியான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதேபோல் மே மாதத்தில் 22ஆம் தேதி நடைபெற்ற நமது சங்க உறுப்பினர் பொறியாளர் பி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் திருமண நிகழ்ச்சியிலும் பங்கேற்று மகிழ்ந்தோம். 13/6/2023 அன்று நமது சங்கத்தின் 3வது நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. 21/6/2023 அன்று உலக யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு ஆசிரியர்களை கொண்டு நமது உறுப்பினர்களுக்கு யோகா பயிற்சி வழங்கப்பட்டது. 26/6/2023 அன்று நமது சங்கத்தின் 2வது தொழில்நுட்ப கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் அரசு பொறியியல் கல்லூரி கட்டிடத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் முருகன் அவர்கள் கலந்து கொண்டு அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எர்த்குவாக் ரெசிஸ்டன்ட் டெக்னிக்ஸ் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். 29/6/2023 அன்று விருதுநகர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவில் பங்கு கொண்டோம். அதுபோலவே 27/6/2023 அன்று பொறியாளர் மா உலகநாத சங்கர் அவர்களின் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலும் 30/6/2023 அன்று நடைபெற்ற உடனடி முன்னாள் தலைவர் முத்துக்குமார் அவர்களின் புதுமனை புகுவிழா நிகழ்ச்சியிலும் பங்கு கொண்டு சிறப்பித்தோம். 2/7/2023 அன்று பொதிகை நகரில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மூன் மகால் திறப்பு விழாவில் நமது நிர்வாகிகள் பங்கு கொண்டனர். ஜூலை 8, 9 ஆகிய 2 தினங்களும் நமது சங்கத்தின் சார்பாக குடும்ப உறுப்பினர்களுடன் 2 நாட்கள் இன்ப சுற்றுலாவாக தேக்கடி சென்று வந்தோம். ஜூலை 14ஆம் தேதி கணினி மூலம் வரைபடம் தயார் செய்ய பயன்படும் மென்பொருளாகிய சிங்கிள் விண்டோ போர்ட்டல் பற்றிய விளக்க உரை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சியின் செயற்பொறியாளர் திரு வே வாசுதேவன், உதவி பொறியாளர் பிலிப், இளநிலை பொறியாளர்கள் சேகர், ஜெயகணபதி மற்றும் நமது சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 19/7/2023 அன்று புளியங்குடி சங்கத்தின் புதிய நிர்வாகிகளின் பணியேற்பு விழாவில் நமது நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 27/7/2023 அன்று நமது சங்கத்தின் 4வது நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. 28/7/2023 அன்று நமது சங்கத்தின் சார்பாக மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் அவர்களை சந்தித்து அதிகார பகிர்வு, கட்டிட பரப்பு கூடுதலாக்கி வார்டுகளுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 7, 8, 9 ஆகிய 3 தினங்கள் குற்றாலத்தில் வைத்து தலைவர், செயலாளர், பொருளாளர்களுக்கான பிரத்யேக பயிற்சி கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் நமது சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், மண்டலம் 10 செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய 3 தினங்கள் தென்காசியில் நடைபெற்ற கட்டிட கட்டுமான பொருட்களின் கண்காட்சியின் முதல் நாள் தொடக்க விழாவில் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 15/8/2023 அன்று நமது சங்க அலுவலக கட்டிடத்தில் வைத்து சுதந்திர தின விழா கொடியேற்றி சிறப்பாக நடைபெற்றது. 22/8/2023 அன்று நமது சங்கத்தின் 5வது நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. 23/8/2023 அன்று கன்னியாகுமரி சங்கத்தின் புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் நமது நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 30/8/2023 அன்று திருப்பத்தூர் சங்கத்தில் நடைபெற்ற TNC DBR புதிய விதிமுறைகள் தொடர்பான தொழில்நுட்ப கருத்தரங்கத்தில் நமது நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 31/8/2023 அன்று மதுரையில் நடைபெற்ற மாநில கூட்டமைப்பின் மண்டலம் 8 கலந்தாய்வு கூட்டத்தில் நமது நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 5/9/2023 அன்று தஞ்சாவூரில் நடைபெற்ற அனுஜ் டைல்ஸ் கம்பெனி திறப்பு விழாவில் நமது நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 15/9/2023 அன்று நமது சங்கத்தின் சார்பில் பொறியாளர் தினவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த பொறியாளர் தினவிழாவில்
ஆதரவற்றோர் காப்பகங்களுக்கு சென்று குழந்தைகளுக்கு சிற்றுண்டி, உறுப்பினர்களின் குருதிக்கொடை நிகழ்வு, முதியோர் காப்பகத்திற்கு மதிய உணவு, மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு இரவு உணவு என பொறியாளர் தினம் ஒரு கருணை தினமாக கொண்டாடப்பட்டது. 19/9/2023 அன்று நமது சங்கத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. 21/9/2023 அன்று திருநெல்வேலி நகர் ஊரமைப்பு திட்ட அலுவலகம் சார்பில் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தொடர்பான முழு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்க வருகை தந்திருந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, சாத்தூர், விருதுநகர், கோவில்பட்டி சங்கங்களை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நமது சங்கத்தின் சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது. 24/9/2023 அன்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்கள், திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனை, திருநெல்வேலி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் ஆகிய அமைப்புகளின் உதவியோடு நமது சங்கத்தின் சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. 28/9/2023 அன்று சமய நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்கும் வகையில் மேலப்பாளையத்தில் நடைபெற்ற மிலாது நபி சமய நல்லிணக்க ஊர்வலத்தில் நமது நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதேபோல் இந்த செப்டம்பர் மாதத்தில் 6/9/2023 அன்று நடைபெற்ற நமது சங்க உறுப்பினர் பொறியாளர் காந்திமதிநாதன் என்ற விஜய் அவர்களின் மகள் பூப்புனித நன்னீராட்டு விழாவிலும் 16/9/2023 அன்று நமது சங்க உறுப்பினர் பொறியாளர் பாலசண்முக சுந்தர் அவர்களின் திருமண நிகழ்ச்சியிலும் நமது நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 8/10/2023 அன்று வடக்கு ரோட்டரி சங்கத்தின் வாராந்திர கூட்டத்தில் நமது சங்கத்தின் தலைவர் பொறியாளர் எஸ். விஜயபாண்டி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்டுமான தொழில்நுட்பம் குறித்து பல்வேறு செய்திகளை எடுத்துரைத்தார். 12/10/2023 அன்று நமது மாநில கூட்டமைப்பும் வள்ளியூர் பெட் பொறியியல் கல்லூரியும் இணைந்து ஸ்டூடெண்ட் சாப்டரை உருவாக்கினர். மேலும் அன்றைய தினம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு தொழில்நுட்ப கருத்தரங்கமும் நடைபெற்றது. 26/10/2023 அன்று விக்கிரமசிங்கபுரத்தில் நமது சங்கத்தின் 6வது நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. 28/10/2023 அன்று சங்கர் நகர் சங்கர் சிமெண்ட்ஸ் மைதானத்தில் நமது மாநில கூட்டமைப்பின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான மட்டைப்பந்து போட்டி நடைபெற்றது. 31/10/2023 அன்று மண்டலம் 10 2வது செயற்குழு கூட்டம் தென்காசியில் நடைபெற்ற போது நமது நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நவம்பர் 1, 2 ஆகிய 2 தினங்கள் முறையே தஞ்சாவூர், திருப்பூரில் நடைபெற்ற சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ட்ரெய்னிங் புரோகிராமில் நமது நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் 2/11/2023 அன்று கோபிச்செட்டிப்பாளையம் சங்கத்தின் தொழில்நுட்ப கருத்தரங்கத்தில் உரையாற்றுவதற்காக நமது சங்கத்தின் சார்பாக பொறியாளர் கே. இசக்கியப்பன், சங்க தலைவர் பொறியாளர் விஜயபாண்டி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். 5/11/2023 அன்று நமது சங்க உறுப்பினர்களுக்கு இடையிலான இறகுப்பந்து போட்டி நடத்தப்பட்டது. 7/11/2023 அன்று அறந்தாங்கியில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் நமது நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதேபோல் 4/11/2023 அன்று நமது சங்கத்தின் முன்னாள் தலைவர் பொறியாளர் பி. பழனிவேல் அவர்களின் மகன் பி. பால வெங்கடேஷ் அவர்களின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நமது நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 4/12/2023 அன்று நமது சங்கத்தின் உறுப்பினர் காலம் சென்ற பொறியாளர் நாகராஜன் அவர்தம் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் அளித்து அவர்கள் குடும்பத்திற்கு நமது சங்க உறுப்பினர்கள் மனமோந்து கொடுத்த நிதி ரூபாய் 2,41,000 வைப்பு தொகைக்கான ஆவணம் அவர்களிடம் வழங்கப்பட்டது. 5/12/2023 அன்று நமது சங்கத்தின் 7வது நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. டிசம்பர் 17, 18 ஆகிய 2 தினங்களும் கனமழையால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி மக்களுக்கு தொண்டுள்ளத்துடன் உதவி செய்திட துடிப்புடன் களத்தில் இறங்கியது
திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் 20/12/2023 அன்று தொடங்கி 7 நாட்கள் தியாகராஜ நகர் ஏஜி மஹாலில் சுமார் 37,000 நபர்களுக்கு உணவு தயாரிக்கப்பட்டு காலை, மதியம், இரவு என 3 நேரமும் துயருற்ற மக்களை தேடி தேடி சென்று உணவு வழங்கப்பட்டது. 26/12/2023 அன்று நமது சங்கத்தின் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடுமையான வெள்ளத்தினால் மிதந்து கொண்டிருந்த ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவைகுண்டம், ஏரல் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு செய்து நமது சங்கத்தின் சார்பிலும் பிற சங்கங்கள் சார்பிலும் அரிசி உள்ளிட்ட இதர நிவாரணப் பொருட்கள் தூத்துக்குடி சங்கத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. 29/12/2023 அன்று அருப்புக்கோட்டை சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கட்டிட கண்காட்சியில் நமது நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதுபோல் 7/12/2023 அன்று நடைபெற்ற சங்க உறுப்பினர் பொறியாளர் டி பச்சமுத்து மகன் பொறியாளர் ப திவாகர், 14/12/2023 அன்று நடைபெற்ற சங்க உறுப்பினர் பொறியாளர் சி வேல்முருகன் அவர்களின் மகள் பொறியாளர் வே புனிதா ஆகியோரது திருமண நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டோம். 10/1/2024 அன்று நமது சங்கத்தின் 8வது அவசர நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. 12/1/2024 அன்று மகா சிவில் இன்ஜினியர்ஸ் மீட் பாளையங்கோட்டை ஜான் டவர்ஸ் அரங்கத்தில் நடைபெற்றது. முடிவில் நமது சங்கத்தின் சார்பில் அனைவருக்கும் பொங்கல் தொகுப்பு பரிசாக கொடுக்கப்பட்டது. 26/1/2024 அன்று நமது சங்கத்தின் சார்பில் குடியரசு தின விழா சிறப்பாக நடைபெற்றது. 24/1/2024 அன்று நமது சங்க உறுப்பினர் பொறியாளர் முரளிதரன் அவர்களின் மகள் சுலோச்சனா சிவானி அவர்களின் திருமண நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டோம். பிப்ரவரி 9, 10 ஆகிய 2 தினங்களும் நமது மாநில கூட்டமைப்பு மற்றும் இந்தியா சிமெண்ட்ஸ் இணைந்து மாநில கூட்டமைப்பு சங்கங்களுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 18/2/2024 அன்று நமது சங்கம் சார்பாகவும் மாநில கூட்டமைப்பை சார்ந்த சங்கங்கள் சார்பாகவும் ஏரலை சுற்றி உள்ள 10 கிராமங்களை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. 20/2/2024 அன்று நமது சங்க அலுவலக கட்டிடத்தில் 9வது நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. 8/3/2024 அன்று உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் விதமாக பாளையங்கோட்டை அரசு பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் 75 மரக்கன்றுகள் நட்டு வைக்கப்பட்டன. மேலும் 16/3/2024 அன்று உலக மகளிர் தின விழா பொறியாளர்களின் குடும்ப தின விழாவாக கொண்டாடப்பட்டது. அந்த விழாவில் பெண்களை முதன்மைப்படுத்தும் விதமாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. 22/3/2024 அன்று 10வது அவசர நிர்வாக குழு கூட்டம் கூகுள் மீட் வாயிலாக நடத்தப்பட்டது. மார்ச் 22, 23 தேதிகளில் நாமக்கல்லில் மாநில கூட்டமைப்பின் சார்பாக நமது சங்கங்களுக்கு இடையேயான இறகுப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. இதில் நமது சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டதோடு மட்டுமின்றி 2வது பரிசையும் பெற்று வந்து நமது சங்கத்துக்கு பெருமை சேர்த்தனர். 26/3/2024 அன்று திருநெல்வேலி மாநகராட்சியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அசிஸ்டன்ட் சிட்டி பிளானர் இன்ஜினியர் கெவின் ஜாய் அவர்களை நமது சங்கத்தின் சார்பில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்தோம். மேலும் பொறியாளர்களின் பதிவு பெற்ற உரிமத்தை புதுப்பித்தல் தொடர்பாக அவருடன் கலந்துரையாடல் செய்தோம். இப்படி வருடத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரையிலும் தொடர்ந்து பணியாற்றிட வாய்ப்பு வழங்கிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லா செயல்பாடுகளிலும் எங்களோடு இணைந்து நின்று களப்பணியாற்றிய சங்கத்தின் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகின்றோம். இனி புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்று புதிய பூபாலம் இசைப்பார்கள். வருங்காலம் வாழ்த்தட்டும் அவர்களை.
வசந்த காலம் பூக்களால் மலரட்டும். வளங்கள் அனைத்தும் வந்து சேரட்டும் யாவருக்கும். நன்றி, வணக்கம்.